நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறத டே டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு, அதன் பிறகு இன்டர்டே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னன்றத பார்ப்போம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதாவது மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டவுன் ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மென்ட் தான் மார்க்கெட் வந்து இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோலயும். இப்ப ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவுக்கு மேல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் குடுக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொண்டு டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு வேள டவுன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் சிக்னல் குடுக்கல அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல போனா மட்டும் தான் நம்ம வந்து பை ஸ்ட்ரக்சர்ல இருக்க முடியும். பைக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எகைன் ஹை ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் அகைன் வந்து டவுன் ட்ரெண்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஐ அகைன் வந்து பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும் 1. அடுத்தது இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஏரியால நமக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேம் கரெக்ட்டா வந்து டவுன் சிக்னல் குடுக்கணும். ஸோ குடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமான 30 மினிட்ஸ் இன்டர்டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட். இன்டர்டே டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு என்ன மாதிரியான வியூல இருக்குன்றத நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ஸோ நான் ஃபாலோ பண்ண நெறைய பேத்துக்கு தெரியும். பிரைஸ் ஆக்ஷன் வந்து இம்மீடியட்டா குடுக்கக்கூடாதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்பலாம் வந்து இம்மீடியட்டா வந்து வந்துட்டே இருக்கோ, அப்பலாம் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சலுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹை பிரேக் பண்ணிட்டு அதாவது ஹையரை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணிச்சு, ஃபெயில்ட் ஆயிருச்சு. இந்த ஹை பிரேக் பண்ணுச்சு, ஃபெயில்டு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்டு. அகைன் வந்து ஃப்ரைடேவும் இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்டு தான். அதாவது கிளியரா வந்து மார்க்கெட் வந்து ஹையர் ஹை வந்து பிரேக் பண்ணி போக முடியாம, ஹையர் லோ வந்து கிட்டத்தட்ட வந்து சுருங்கிட்டே வருது. அதாவது ஷார்ட் ஆயிட்டே வருது. இட்ஸ் கிளியர்லி பெண்டன்ட். அதாவது ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் நடந்து ஒரு புல் பேக் குடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் கிளியரான ஒரு விஷயம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அகைன் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு கன்டின்யூ ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்ல. ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். அது எப்படி ட்ரேட் ஆனாலும் அத பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கிளியரா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லெவல், ஸோ இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னுக்கு கீழ ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை மார்க்கெட் டியூஸ்டே ஓப்பன் கேண்ட்லே இந்த லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனால், நல்ல ஒரு பியரிஷ் மூவ் வந்து நமக்கு குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப் டூ 20,900 வரைக்கும் பொசிஷனா வந்து செல் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ நாம டியூஸ்டே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டவுன் சைட் லெவல் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ. இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணிருச்சு. நல்ல ஓப்பன் கேண்ட்லயே நல்லா பிரேக் ஆனாலும் சரி, கன்டினியூஸா வந்து பிரேக் ஆனாலும் சரி, பிரேக் ஆயிட்டாலே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக்டிவ் ஆகுது. நல்ல ஸ்ட்ராங்கா ஆக்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம். பார்ப்போம் டியூஸ்டே இந்த லெவல்ல பிரேக் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ எஸ்ஜிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் பிளஸ் ரிலேட்டட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வியூ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஒன் மோர் சான்ஸ் ஒருவேளை நமக்கு டியூஸ்டே கேப் அப் ஆயி ஓப்பன் ஆனாலும் இட்ஸ் கம்ப்ளீட் ரெட் பாரா இருக்கத்தான் சான்சஸ் இருக்கு. அப்படியே புல்லிஷ் பாரா விழுந்திருந்தாலும் இந்த ஐ வந்து ஃபெயில்ட் ஆகலாம். அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆர் ஃபெயில்டு கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ். பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இது நியர்லி ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த லோ தான் கன்சிடர் பண்ண முடியும். ஒருவேளை எஸ்ஜிஎக்ஸ் வந்து கேப் அப்ல ட்ரேட் ஆகுறனால, மோஸ்ட்லி நாளைக்கு ஓப்பன் ஆயி ட்ரேட் ஆகுறப்போ, கிரீன் பாரா இருந்தாலும் அந்த ஐக்கு மேல சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமனா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் இந்த ஹை வந்து ஃபெயில்டு. அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆயிட்டு, நல்ல ஒரு பேரிஷ் மூவ் குடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எதனால வந்து நான் அந்த டவுன் ட்ரெண்ட் வியூலயே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீட்ரேஸ்மென்ட்ல போயிட்டு இருக்குங்கிறது தான். ஸோ இந்த லெவல்ல தான் மார்க்கெட் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் கிட்டத்தட்ட வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. எப்பயுமே ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் மோஸ்ட்லி டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும். ரேரா தான் வந்து ஹைல பிரேக் அவுட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஒரு வேளை மேல பிரேக் அவுட் பண்ணா, அந்த சைடு நம்ம வியூல நம்ம திரும்ப போறோம். ஏன்னா நம்ம பொசிஷனா சேல் வச்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து ஹை பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப் டூ 24,000 வரைக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஹை ஃபெயில்ட் ஆயிட்டாலோ,
அல்லது இந்த லோ பிரேக் பண்ணிட்டாலோ, நமக்கு வந்து 20,900 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அதாவது கன்டின்யூ இந்த புல் பேக் ரீட்ரேஸ்மென்ட் போனது கொஞ்சம் வேகமா வந்து செல் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பாப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஹை பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகுதா? அல்லது லோ பிரேக் அவுட் ஆகுதா? அப்படிங்கிறது. ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆச்சுன்னா, வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த லோயோ அல்லது இந்த ஹையோ பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகுதான்றத பார்த்துட்டு என்ட்ரி குடுக்கறது நல்லது. ஸோ பாப்போம். யுஎஸ்டி மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஃபியூச்சர் என்ன நடக்குதுங்கிறத நம்ம லைவ்ல